హలో విజయ మమ్మీ ఫ్రెండ్స్, இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் புதுசாக பேங்கிள்ஸ் லான்ச் ஆகிருக்கான்னுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரி அன்னுட்டு அந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஒரு லுக்கு காட்டிடலான்னு தான் இந்த வேகு. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? ஒரு சிஸ்டர் வந்து, அக்கா நீங்கள் ஜிஆர்டி போனால் அங்கே இருக்கிற லக்ஷ்மி குத்து விளக்கு காட்டுங்க, அது ஆன்டிக் பீஸில் காட்டுங்கன்னு கேட்டாங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த 4 பீஸு நான் போகிற அன்னைக்கு இருந்துச்சு. எல்லாமே 92.5 ஆன்டிக்கில் பண்ணியிருக்கிற குத்து விளக்கு லோட்டஸ் ஃப்ளவரில் இருக்காங்க. அம்மனும் சூப்பரான மாடல்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஒரு செட்டாக பேங்கிள்ஸ் பார்த்துடலாம். நான் ஷாப்புக்குள்ளே போன உடனே இந்த ரூபி அந்த ஃப்ளவருக்குள்ளே இருக்கிற இது ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக, எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி லுக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. 4 பவுன் கிட்ட இருக்குது. ஸ்டோன்ஸுக்கு தனி வெயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. இந்த பேரு 32 4 பவுன் கிட்ட இருக்குங்க 2 பேங்கிள்ஸுமே. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 16% சொன்னாங்க. முன்னாலெல்லாம் நம்மளுக்கு ஜிஆர்டியில் வந்து டேக்லோனே வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் இல்லை? இப்போ வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து அங்கே எஸ்டிமேஷன் போட்டால் தான் அதோட வேஸ்டேஜே நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. அதனால் நான் மென்ஷன் பண்ணினேன் இந்த வேஸ்டேஜ். அதுக்காக இப்போ நான் வெறும் பேர் மட்டும் எத்தனை கிராம்ஸ் இருக்குன்னுட்டு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் பேட்டர்ன்ஸுங்க. எல்லாமே 3 பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பேரு 3 பவுன் இருக்குது. உங்களுக்கு 4 பேங்கிள் வேணும்னாலும் இருக்குது, 6 இருக்குது. உங்களுக்கு 1 டஜன் பேங்கிள்ஸ் வேணும்னா கூட இருக்குங்க. எல்லாமே ரஃப் அண்ட் டஃப் மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பண்ணலாம். சூப்பரான பேட்டர்ன்ஸு. இதில் 3 பேங்கிள்ஸ் செட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேர் வந்து 26 கிராம் இருக்குது. ரெண்டாவது பேர் வந்து 24 கிராம் 3 பவுனும், மூணாவது 3 பவுன் இருக்குது. 3 பேட்டர்ன்ஸு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அவ்வளோ அழகான கெட்டியான பேங்கிள்ஸுங்க. அப்படியே சாலிட்டாக இருக்குது. நீங்கள் டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கம்பி பேங்கிள்னாவே வேறு மாடல் வரும். இப்போ ஜிஆர்டியில் இது மாதிரி புதுசாக கொஞ்சம் எல்லா பேங்கிள்ஸு ஷேட் மாறி இருக்குது. அழகான பேட்டர்ன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் ஒரு 2 பேங்கிள் செட் இருக்குது. நடுவில் ஒரு பேர் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு இருக்கிறது தனித்தனி பேருங்க. ஒன்று அந்த சைடு இந்த சைடு இருக்குது இல்லைங்க. அது 24 கிராம் இருக்குது. 3 பவுன் கிட்ட இருக்குது. அந்த பேங்கிள் வந்து 1 கிராம் கூடுதலாக இருக்குது. 25 கிராம் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? அடுத்தது இது வந்து 4 பேங்கிளும் 48 கிராம் வருதுங்க. இதுவுமே நல்லா இருக்குது. அப்படியே டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃப்ளவர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெட்டியாக இருக்குங்க. கம்பி பேங்கிள் தான். இதுவுமே டெய்லி வேர் பண்ணலாம். அந்த கையில் 2 பேங்கிள், இந்த கையில் 2 பேங்கிள் போட்டு நடுவில் ப்ளைன் கண்ணாடி வளையல் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இல்லைங்க. அடுத்தது இந்த பேங்கிள் பேர்ஸ் பாருங்கள். இது வந்து வெறும் 16 கிராம். ஒரு பேங்கிள் வந்து 1 பவுன் தான் இருக்குது. ரோடியம் பாலிஷ் போட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட் வெயிட் தான். சூப்பர் இல்லை? இது ரெண்டுமே அதே மாதிரி தான். ஒரு பவுன் தான் ஒரு பேங்கிள் வருது. பேரு நம்மளுக்கு 16 கிராம் 2 பவுண்டில் வந்துடுது. சூப்பராக இருக்குது. அடுத்தது இதில் 3 மாடல் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். ஒரே பேட்டர்ன் கிடையாது. பேர் 24 கிராம்ஸ் கிட்ட வரும். 3 மாடல் இருக்குது. 3 மாடலுமே கம்பி பேங்கிள் டைப் தான். டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டிஃபாக கெட்டியாக இருக்கும். அடுத்தது இது ஒன்று கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் தான். இதுவுமே பேர் 3 பவுன் கிட்ட இருக்குது. இந்த விளாகில் மினிமம் நான் 3 பவுன் அப்படி தான் காட்டிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் வேர் ஃபேன்சி வேர் எல்லாம் கூட போட்டிக்கிற மாதிரி, வெட்டிங் வேர் எல்லாம் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸு பின்னால் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இது ஒரு கம்பி பேங்கிள் டைப் தாங்க. கொஞ்சம் ஷேடு வந்து மாற்றிருக்காங்க. 2 லேயர் மாதிரி கம்பி மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கெட்டியான பேங்கிள். இதுவுமே 3 பவுன் கிட்ட தாங்க இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 24, 26, 28 அன்னுட்டு அதுக்குள்ளே தான் இருக்குங்க. 3 பவுன் இருந்து 3.25 பவுனுக்குள்ளே இருக்குது. 4 பவுனுக்குள்ளே இருக்குது. எல்லாமே 3.5 பவுனு 3.25 பவுனு அப்படி இருக்குது. இதில் 2 பேர் இருக்குல்லங்க. இது நல்லா இருக்குது. இது வந்து எல்லாருக்கிட்ட இருக்கும். கெட்டியான பேங்கிள் தான்.
இது கொஞ்சம் பார்வையாக இருக்குது இல்லைங்க, 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள்ஸு பாருங்கள், இதுவுமே கம்பி பேங்கிள் தான். அது பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஷேடு வந்து நம்ம பெண்டான மாதிரி ஷேடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்னும் ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஒவெல் அண்ட் திலகம் ஷேப் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பேரு 2 செட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேர் வந்து 28 கிராம் இருக்குது, அடுத்தது 24 கிராம் 3 பவுன் கிட்ட இருக்குது. இந்த லீஃப் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ப்ளைன் கோல்டு மாதிரி கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது. இதே பேங்கிலும் 6 பேங்கில் கூட இருக்குங்க செட்டு. 9 சவரம் 9 சவரம் வருதுங்க. சூப்பராக இருக்குது. நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிராண்ட் லுக்கு வருதுங்க. அடுத்தது இந்த பேர் பாருங்க, இதுவுமே 3 பவுன் தாங்க இருக்குது. எவ்வளோ அழகான பேர் பாருங்க, எவ்வளோ அழகான பீஸுங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி இருக்குது. அடுத்தது இது எல்லாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எலிஃபெண்ட் வாய் அந்த மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க வாய்க்கிட்ட. அடுத்தது இது பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறும் ப்ளைனாக கம்பி மாதிரி போல் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வெயிட் நம்ம வெயிட் போட போட ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது இந்த பேர் பாருங்கள், எதுவுமே இல்லை, சப்பையாக இருக்குது. டைமண்ட் கட் மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து லேஸாக இருக்குது. 33 கிராம் கிட்ட இருக்குங்க. சாலிட்டான பேங்கிளுங்க, வெரி சாலிடு. அடுத்தது இந்த 2 பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது எனாமல் போட்டு பைப்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 26 கிராம் இருக்குது. அடுத்தது வந்து பாக்ஸாக ஷேடு கொடுத்துருக்காங்க. 3 பவுன் கிட்ட இருக்குங்க. 22, 24, 26 அன்னுட்டு சைஸ் அவைலபிள் இருக்குங்க. இது வந்து எனாமல் போட்ட சூப்பரான பேங்கிளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர் 26 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க, நல்லா அழகாக இருக்குது. அந்த பிளாக் எனாமல் ரெட் எனாமல் அது காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி வாங்கினோன்னா 4 பேங்கிள்ஸ் வாங்கிக்கோங்க, யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. அடுத்தது இந்த பேட்டர்னும் ரூபி ஸ்டோன்ஸ் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து கம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்பா 3.25 பவுன் கிட்ட இருக்குது. கெட்டியாக இருக்குது. கம்பி வந்து சைடு வந்து அப்படியே பெண்டான மாதிரி யூ ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஹார்ட் சிம்பிள் மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்காங்க. சைடுக்கு ஸ்லாஷ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இதில் வந்து ஸ்டோன்ஸு ஜர்கான் ஸ்டோன்ஸு ரூபி எமரால்ஸு குட்டியாக ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த செட்டு 2 செட்டு பேர் பாருங்கள், 24 கிராம் தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்த செகண்ட் பேர் அப்படியே சாலிடாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்யூட்டான பீஸு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு இல்லைங்க. ஃபஸ்ட்டு பேரில் வந்து எனாமல் ஃபினிஷிங் வருது, பீகாக் ஃபெதர் இருக்குது. அடுத்த இதில் அப்படியே கெட்டியாக இருக்குது. இந்த பேரை பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு இது சாலிடாக கொடுத்துருக்காங்க. 4 பவுன் கிட்ட இருக்குது. நடுவில் இருக்குது இல்லைங்க, அது ஸ்டோன்ஸு. நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். ஒரு ஃப்ளவரு லீஃபு வந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. 5.25 பவுன் இருக்குது, 5.5 பவுன் கிட்ட இருக்குங்க. 44 கிராம் கிட்ட இருக்குது. கிட்ட இந்த காட்டுற பாருங்கள், சூப்பரான பேருங்க. இது வெயிட்டு அப்படியே கனமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா குட்டி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான லுக்கான பேட்டர்னு. 4 போட்டால் எப்படி இருக்குன்னு தான் காட்டினேன். செம்மையாக இருக்குது இல்லைங்க. இது மாதிரி நம்ம பேரப் பண்ணி கூட போட்டிக்கலாம். இந்த சைடு அந்த சைடு அந்த ஸ்டோன் வலையிலோ இல்லை ப்ளைன் வலையில் கூட போட்டிக்கலாம். இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்க எனாமில் பாலிஷ், அந்த 4 பேங்கிள்ஸ்க்கு அந்த சைடு இந்த சைடு அந்த லீஃப் அதான் பீகாக் லீஃப் மாதிரி அந்த பேங்கிள் இருந்துச்சுனுங்க எனாமில், அது ஜாயின் பண்ணி இது மாதிரி இருக்கும். பேரப் பண்ணி போட்டேன். சூப்பராக இருக்கும். பேங்கிள்ஸ் எப்படி இருந்தாலும் அழகுதாங்க, என்ன சொல்கிறது. பேர் வந்து 24 கிராம்ஸ் வருது எல்லாமே. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். செகண்ட் இது ஒரு கம்பி டைப் மாதிரி வந்து அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ஜன்னல் மாதிரி வந்து எனாமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நார்மல் நம்ம பார்த்துருப்போம், ஒரு லீஃப் மாதிரி இருக்குது, எனாமில் அங்கங்கே இருக்குது, ரூபி எமரால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜன்னல் டைப் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் 2 பேர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் பாம்பே டைப் பேட்டர்னு,
செகண்டது வந்து 3 லேயர் மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா இப்போ பார்த்தா தெரியும். 3 லேயர் கம்பிக்கு ஒரு பேங்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கோட்டிங்க்கு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேங்கிள்ஸ் பேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரு எனாமில் க்ரீன் அண்ட் ரெட் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது 23 கிராம்ஸ் 3 பவுன் கிட்ட இருக்குது. இதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. சாலிட்டாக இருந்துச்சு. ரூபி அண்ட் எம்ரால்ஸ் வருது. நடுவில் லக்ஷ்மி அம்மா காயின் வருது. நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது. அம்மனோட உருவம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பேர் வந்து 3 பவுனு. எல்லாமே மேக்ஸிமம் அப்படி தான் அங்கே இருக்குது. அடுத்தது இது ரூபி அண்ட் எமரால் குட்டி எனாமல் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 22 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்குது. 2.5 பவுன் தான் இருக்குங்க. 2.25 பவுன் கிட்ட இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். நடுவில் இருக்கிறது 22 கிராம். அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது 26 கிராம்ஸு. சாலிடாக இருக்குது. அடுத்தது இது ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. எனாமில் ஸ்டோன்ஸ் எதுவும் வேண்டான்னும் போது இது மாதிரி கூட நம்ம பேரை பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது கல்கட்டா பேட்டர்ன் ஷேடு வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேங்கோ மாதிரி சிம்பிள் வருது. அதுக்கு மேலே குட்டி குட்டி டாட்ஸ் வருது. சைடு ஃபுல்லாக அந்த சைடு இந்த சைடு எனாமில் வருது. பேங்கில் எல்லாமே இது மாதிரி ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. இது எல்லாமே இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே 24 கிராம்ஸ்லேருந்து 48 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இது பேருங்க. 4 பேங்கிள்ஸ் வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே 3% ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே கூட ஜிஆர்டியில் கூட இப்போது டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் ஒரு காலத்துலலாம் நம்ம 6%, 8% கூட கொடுத்து வாங்கியிருக்கேங்க நான். இப்போ வந்து 3% டெய்லி வேர், ஃபங்க்ஷன் வேர் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணிடுச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். டேக் கேர்.